கைஸ் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா சக்லைஸ்பூரில் மஞ்சராபாத் ஃபோர்ட்னு ஒரு ஃபோட்டோ ஏறிட்டுருக்கோங்க. அதாவது உண்மையிலே இந்த ஃபோட்டோ ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்டெப்ஸு படிக்கட்டு ஏறி நடந்து போனோமா. பாருங்கள் நீங்களே, வெதர் ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. பட் என்ன ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோட்டோ உண்மையிலே நல்லாயிருக்கும். அதாவது ட்ரோன் ஷாட்னா உங்களுக்கு காமிப்பேன். ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குங்க, ஸ்டார் மாதிரி இருக்கும். ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுற பாருங்கள், உண்மையிலே நல்லா தான் இருக்கும் இந்த ஃபுட் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருக்கா, சூப்பராக இருக்கும் உண்மையிலே. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, லிஸ்டா மெஸ்டா. நடக்க தான் முடியல, சண்டே அதனால் ஓரளவுக்கு க்ரௌடாக தான் இருக்குங்க. உண்மையிலே நல்லா இருக்குது வெதர். இந்த சக்லைஸ்பூரில் இருக்க ஒரு முக்கியமான ஸ்பாட்டில் இந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று. இது வந்து ஒரு கோட்டைங்க அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. ஆனால் ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது கண்டிப்பாக ட்ரோனோடு வருவோம். இந்த வாட்டி ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன். 250 ஸ்டெப்புக்கே வாங்குது. கிட்டத்தட்ட 100 ஸ்டெப்பே நான் இது வரைக்கும் ஏறல, முடியலை. இப்போ வேறு காலையிலே சாப்பிட்டு வந்தாங்களா, ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி அப்படியே லைக் மிஸ்டாக க்ரீனஸாக, செம்ம க்ரீனஸாக இருக்கும் உண்மையாக. இன்றைக்கி மழை பெய்யும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம ஊரில் காஞ்சிட்டு இருக்குது, பட் ஆனால் இங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லைட்டாக அப்படியே மிஸ்டாக இருக்கா, தெரியுதுங்களா? லைட்டாக பனி மூட்டமாக அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. போகிற வழி உண்மையிலே சொல்கிறேன் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனால் செம்ம க்ரீனஸாக இருக்குங்க. இந்த வியூவை பாருங்களேன், ஒரு மாதிரி சரியான வியூவு. அப்படியே மிஸ்டாக சூப்பராக தெரியுது. செம்ம மிஸ்டாக இருக்குது ஆனால் ஊர் ஃபுல்லாகவே. உண்மையிலே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஆனால் இது ஸ்டார் ஷேப்பில் இருக்குங்க. நான் அந்த ட்ரோன் ஷாட் என்ன காமிச்சிருக்கலாம். மேபி நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு ட்ரோனை எதிர்பார்க்குறேன், பார்த்துக்கலாம். ஆனால் ஏதோ பழங்காலத்து கோட்டை மாதிரி இருக்குது. உண்மையாக நல்லா தான் இருக்குது. ஹாய், என்னப்பா அது? அதான் இது என்ன ஏன்னு பார்த்தீங்களா? ஆமாம், மழை பெய்யவே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஈரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இதோ இந்த ஷேப் தான், இந்த ஷேப்பில் தான் இந்த ஃபோர்ட் ஃபுல்லாகவே இருக்கும். வா வா வா, செம்மையாக இருக்கு. கைஸ் உண்மையிலே ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. இதை பாருங்க, செம்ம க்ரீனஸாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த ஸ்டார் ஷேப் நம்ம ட்ரோன் கேமரா மட்டும்தான் தெரியும் கண்டிப்பாக. இருங்க, நான் அந்த ஃபோட்டோவை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது உண்மையாக. இங்கேயும் வழி போகுது. இது மேலே ஏறி நின்று பார்க்குறது போல். மழைலாம் பெஞ்சா சூப்பராக நிற்கலாமா? அப்படி தான் நினைக்கிறேன். ஏதோ உண்மையிலே, ஆனால் ஜெயிலாக இருந்தால் கேட் போட்டுக்கணும்ல, கேட் இல்லையே. அந்த கேட் மாதிரிலாம் எதுவும் இல்லை. கோட்டை தான். ஆமாம், கோட்டை ஓகே. ஆனால் எதுக்கு இது யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இங்கே தான் உனக்கு அந்த ஸ்டார் தெரியும். அதுவும் இங்கே நின்று பார்த்தா இதான் ஸ்டாரு. ஆனால் நம்ம நின்று பார்த்தா தெரியாது, மேலே இருந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். இல்லை உனக்கு அந்த அந்த இது தெரியுதுல்ல, அதான் அந்த ஆங்கிள் போய்ட்டு வருது, அந்த ஆங்கிள் போய்ட்டு. ஆமாம், அந்த ஸ்டாரோட ஆங்கிள் தெரியுதுல்ல. கைஸ், நான் சொன்ன மாதிரி இந்த மஞ்சராபாத் ஃபோர்ட்டில் இங்கே ஒரு இடம் இருக்குங்க. என்ன அப்படின்னா சீக்ரெட் ஏற மாதிரி. அதாவது அந்த காலத்து மன்னர்கள்லாம் ஒழிவாங்க, அந்த தங்குற ரூம் மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதில் எப்படி தங்குறாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இருக்கிறதுலே இந்த இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. ஏங்க அது வந்து ஒரு லைட் எல்லாம் போட்டுருந்தாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்.
லைட்லாம் இல்லாதனால ஃபுல்லாக ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. இதுக்கு நான் ஃபோன் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காமிக்கிறேன், வந்து பாருங்கள். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி இருட்டாக, அப்பயும் கேமராவில் ஒன்றும் தெரியல எனக்கு. ஃபுல் இருட்டாக இருக்குங்க, பயங்கர இருட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ரூம் தான், நம்ம பெட்ரூம் சைஸ் சொல்லலாம். உண்மையிலே அந்த மாதிரி சைஸ் தான். இது ஒரு சீக்ரெட் பிளேஸ் மாதிரி இருக்குது. வந்தீங்களா ஒரு டைம் அந்த இடத்த பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கர்நாடகாவில் ஏன்னா ஒரு பிளேஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சக்லைஸ் ஃபோர் கண்டிப்பாக வந்து பாருங்கள். உண்மையிலே ஒரு மாதிரி நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ஒருத்தான ஒரு இடம். கைஸ் இப்போ ஒரு மாதிரி அப்படியே மழை பெஞ்சிட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்க, அப்படியே ஒரு மாதிரி ரூம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஏதோ ரூம் மாதிரி எதனா குதிரை கட்டி வச்சுருந்தாங்களா இல்லை மனுஷங்களை வச்சுருந்தாங்களா? நான் ஹிஸ்ட்ரிலாம் ஓரளவுக்கு செக் பண்ணிவிட்டு இது என்ன அப்படின்னு சொல்கிறேன். மஞ்சராபாத் ஃபோர்ட் இந்த ஃபோர்ட்டோட பேர். உண்மையிலே நல்லா இருக்குங்க. பட் ஆனால் அன்சீசனில் வந்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சீசனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சுன்னு வியூலாம் ஒரு மாதிரி க்ரீனஸாக பாருங்கள், செம்மையாக இருக்கும் உண்மையாக. பட் ட்ரோன் ஷாட் இருந்தால் இன்னுமே பயங்கரமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளாக்லேருந்து மேபி ட்ரோன் ஷாட்டுக்கு நான் பிளான் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப ரிஸ்க்காலாம் இல்லை. நானும் 250 படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த அளவுக்குலாம் இல்லை, வந்து பார்க்கலாம். ஒருத்து இந்த பக்கம்லாம் அது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலி இங்கே எந்த ஒருத்தர் போக விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் நான் ஆயிடுச்சுண்ணா இந்த பாருங்க, சுற்றி ஃபோட்டோ சுற்றி ஏதோ ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி கட்டி, அதாவது அந்த காலத்துலாம் முதல்ல விட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போகாதீங்க ப்ரோ, விட்டுறாங்க. அந்த ரவுண்ட் சர்க்கிள் அப்படியே பள்ளமாக இருக்குது பாருங்கள். அதாவது அந்த காலத்துலாம் ஃபோர்ட்டு, அந்த எந்த ஒரு கோட்டையுமே சுற்றி ஒரு பள்ளம் மாதிரி வெட்டி முதலில் உள்ளே விட்டு வச்சுருப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் தெரியுதுங்களா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டார் ஷேப்பு, ஃபுல்லாகவே ஸ்டார் ஷேப்புங்க. இது ஃபுல்லாக அந்த ஸ்டாரோட இது அப்படியே ஸ்டார் ஷேப்லேயே ஃபுல்லாகவே போகுது. ட்ரோன் ஷாட் இருந்தால் சும்மா செம்மையாக இருக்கும். ஆனால் பயங்கரமான க்ரௌடு வரும்ட்டாங்க. இன்றைக்கி சண்டேவாக இருக்குது, எக்கச்சக்கமான க்ரௌடு இருக்குது. அப்படியே அதிகமாகிட்டே வராங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 ஹவரில் ஃபுல்லாக ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகேங்க, இந்த ஒரு ஃபோர்ட்டில் அதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன இடத்துக்கு போகிறோம், அந்த இடம் எப்படி இருக்குன்றதை நான் அப்டேட் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை ஸ்கேன் பண்ணிக்கோ பண்ணிச்சு அப்படின்னா அது கரெக்டாக கவர் பண்ணிவிடும். பாடி நல்லா இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக உண்மையிலே ஒருத்தங்க நல்லா தான் இருக்குது.